السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا مولانا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. قل اللهم مالك الملك تؤتي الملك من تشاء وتنزع الملك ممن تشاء وتعز من تشاء وتذل من تشاء بيدك الخير إنك على كل شيء قدير. صدق الله مولانا العظيم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் ஈருலக சர்தார் எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அடிச்சுவடுகளை கடுகளவும் பிசகாது வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நபிமார்கள், வலிமார்கள், ஷஹீதுகள் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் ஏனைய இஸ்லாமியர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பெரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த உலகத்தை காரண காரியங்களுக்கு உட்பட்ட உலகமாக அல்லாஹ் அமைத்திருக்கிறார். வல்லதீன ஜாஹது ஃபீனா லனஹ்தியன்னஹும் சுபுலனா என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா திருமறையில் சொல்லி காட்டுவார். யார் நம்பால் நம் விஷயத்தில் முயற்சி செய்வார்களோ லனஹ்தியன்னஹும் சுபுலனா, அவர்களுக்கு நாம் அதற்குரிய வழிகளை அமைத்துக் கொடுப்போம். அப்போது இந்த உலகம் முயற்சி யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்களுக்கு இந்த உலகம் தன்னுடைய சந்தோஷத்தை, தன்னுடைய பயனை அளிக்க வல்லது. நல்லவன் நல்ல விஷயத்தில் முயற்சித்தால் நல்லதை அடைகிறான். கெட்டவன் தீயதில் முயற்சித்தால் கெட்டதை அடைகிறான். கெட்டதை அடைவதும் நல்லதை அடைவதும் இறைவனின் நாட்டம்தான். குலில்லாஹும்ம மாலிக்கல் முல்க், ஒட்டுமொத்த உலகத்தினுடைய அரசாட்சியும் அல்லாஹ்வுக்கு சொந்தம் என்று நபியே நீங்கள் சொல்லுங்கள். துத்தில் முல்க மன் தஷா, அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு ஆட்சி அதிகாரங்களை வழங்குகிறார். தன்சிகுல் முல்க மிம்மன் தஷா, தான் நாடியவர்களிடமிருந்து அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஆட்சி அதிகாரங்களை பிடுங்கிக் கொள்கிறார். தான் நாடியவர்களை அல்லாஹ் கண்ணியப்படுத்துகிறான், தான் நாடியவர்களை அல்லாஹ் இழிவில் விடுகிறான். பியதிக்கல் கைர், எது எப்படி நடந்தாலும் நலவு அல்லாஹ்வின் கைவசமே இருக்கிறது. இன்னக அலா குல்லி ஷைஇன் கதீர், நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அனைத்து பொருட்களின் மீதும் சக்தி உடையவன். நாம் ஈமான் கொள்ளும் போதும் ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆகிரி வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா, நல்லது நடந்தாலும் தீயது நடந்தாலும் அது அல்லாஹ்வின் புறத்திலிருந்தே நடக்கிறது என்று ஈமான் கொண்டேன். நமக்கு நடக்கிற எந்த விஷயமாக, எந்த காரியமாக, எந்த செயல்களாக இருந்தாலும் அது இறை நாட்டப்படியே, இறைவனுடைய நாட்டத்தின் அடிப்படையிலேயே நடக்கிறது. இந்த உலகம் என்பது வெறுமனே அல்லாஹ்வை வணங்கக்கூடிய இறையடியார்களுக்கு மட்டுமானதல்ல. அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்ற
இறைவனின் நேசர்களுக்கு மட்டுமானதும் அல்ல. இந்த உலகம் என்பது யார் அல்லாஹ்வை பயந்து வாழ்வார்களோ, யார் அல்லாஹ்வுடைய அச்சத்தோடு இருப்பார்களோ, யார் அல்லாஹ்வை நம்பி இருப்பார்களோ அவர்களுக்கு மட்டுமானதல்ல. இந்த உலகம் ஒட்டுமொத்த உலக சமூகத்திற்குமானது. இந்த உலகத்தில் அல்லாஹ் நல்லவர்களுக்கு மட்டும் கொடுக்க மாட்டான். இன்னும் சொல்ல போனால் தீயவர்களுக்குத்தான் அதிகம் தருவதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். அத்துன்யா சிஜ்னுல் முஃமின் வ ஜன்னத்துல் காஃபிர். இந்த உலகம் என்பது, உலகத்தினுடைய சந்தோஷங்கள் என்பது, இவைகள் எல்லாம் சிஜ்னுல் முஃமின், ஒரு முஃமினுக்கு இது ஒரு சிறைச்சாலை. நினைத்ததையெல்லாம் சிறைச்சாலையில் அடைய முடியாது. டிரெஸ் கோடு கூட இப்படித்தான் இருக்க வேண்டும் என்கிற நெறிமுறை இருக்கிறது. இதற்குள் தான் வாழ வேண்டும், இதைத்தான் பேச வேண்டும், இப்படித்தான் நடக்க வேண்டும். நடைமுறை ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்வது சிறைச்சாலை. இந்த உலகமே முஃமினுடைய சிறைச்சாலை தான். நாம் நினைத்தபடியெல்லாம் இங்கு வாழ்ந்து விட முடியாது. நாம் நினைத்தபடியெல்லாம் இங்கு பேசிவிட முடியாது. நாம் நினைத்தபடியெல்லாம் இங்கு சம்பாதிக்க முடியாது. இப்படித்தான் சம்பாதிக்க வேண்டும், இப்படித்தான் செலவு செய்ய வேண்டும், இதைத்தான் உண்ண வேண்டும், இதைத்தான் பகுக வேண்டும் என்கிற ஒவ்வொன்றுக்கும் சில கட்டுப்பாடுகள் இருக்குது. ஆனால் முஃமின் அல்லாதவர்களை பொறுத்தவரை இந்த உலகம் ஒரு சொர்க்கம். சொர்க்கத்தில் எந்த கட்டுப்பாடும் கிடையாது. சொர்க்கத்தில் எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது. எதையும் சாப்பிடலாம், விரும்பியதை சாப்பிடலாம், எப்படியும் இருக்கலாம், எதையும் பார்க்கலாம், என்ன வேண்டுமானாலும் பேசலாம். எந்த கட்டுப்பாடும் இல்லாத உலகம் சுவர்ணம், சொர்க்கம். அது முஃமினுக்கு மறுமையில் தான் வாய்க்கிறது, மறுமையில் தான் கிடைக்கிறது. இந்த உலகத்தில் நினைத்தபடி எல்லாம் ஒரு முஃமினால் இருக்க முடியாது. ஆனால் முஃமின் அல்லாதவர்களை பொறுத்தவரை, ஈமான் அல்லாதவர்களை பொறுத்தவரை இது ஒரு சொர்க்கம் தான். இந்த உலகம் அவர்களுக்கு சொர்க்கம் தான். என்ன வேண்டுமானாலும் செய்யலாம், எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் நாளை மறுமை என்பது நிச்சயம் நரகமாக இருக்கும். அதனால் இந்த உலகத்தை பொறுத்தவரை அல்லாஹ் எல்லோருக்குமானவன். அதனால்தான் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அர் ரஹ்மான் அர் ரஹீம் இரண்டுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. ரஹ்மான் என்பவன் இவ்வுலகத்தில் நல்லோருக்கும் தீயோருக்கும் அருள் புரியக்கூடியவன். அர் ரஹீம் என்பவன் மறுமையில் நல்லோர்களுக்கு மட்டும் அருள் புரியக்கூடியவன். நாளை மறுமையில் நானும் உன் அடியான் தானே, நீ தானே என்ன படைச்ச என்று யாரும் வந்து நிக்க முடியாது. உங்ககிட்ட என்ன இருக்குன்னு கேட்பான், உன்னுடைய அமல்கள் என்னன்னு கேட்பான். உன்னுடைய அமல்களை வைத்தே சொர்க்கம் நரகம் தீர்மானிக்கப்படும் என்று அல்லாஹ் சொல்வான். யாரும் எதிர்த்து கேட்க முடியாது. அதையும் மீறி அல்லாஹ்வுடைய அருளுக்கு பாத்திரமானவர்கள் சொர்க்கம் புகலாம். அதை தாண்டி நீ என்ன செய்தா, என்ன பண்ண, இதுக்குதான் தீர்வு, இதுக்குத்தான் நல்லது. எனவே மறுமையில் அல்லாஹ் நல்லவர்கள் மீது, ஈமான் கொண்டவர்கள் மீது மட்டும் அன்பு புரிவார். ஆனா இந்த உலகம் அப்படி அல்ல. இது நல்லோருக்கும் தீயோருக்குமான உலகம். இங்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நல்லவர்களுக்கு மட்டும் அருள் புரிவதில்லை, நல்லவர்களுக்கும் தீயவர்களுக்கும் அருள் புரிகிறான். அதனாலதான் அல்லாஹ் இப்படி சொல்கிறான், துத்தில் முல்க மன் தஷா வ தன்ஸிகுல் முல்க மிம்மன் தஷா. நான் நாடியவர்களுக்கு கொடுப்பேன், நான் நாடியவர்களிடந்து எடுப்பேன். கொடுப்பது அல்லாஹ்வுக்கு பிடிக்காதவர்களாகவும் இருக்கலாம், எடுப்பது அல்லாஹ்வுக்கு பிரியமானவர்களிடம் இருந்தும் இருக்கலாம். எனவே இது தீர்மானம் அல்ல, இது முடிவல்ல. முடிவென்பது அல்லாஹ்வின் கையில். அதற்காக நாம சும்மா இருக்கணுமா? இல்ல. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌனுடைய கொட்டத்திலிருந்து அந்த மக்களை காப்பாற்றுவதற்காக அழைத்து வருகிறார்கள். இடையில் நைல் நதி குறுக்கிடுகிறது. நைல் நதிக்கு முன்பு நிற்கிற மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்கிறார், ஃபஅவ்ஹைனா இலா மூசா அன்இத்ரிப் பிஅஸாக்கல் பஹர். அந்த கடலை, அந்த நதியை உன் கையில் இருக்கிற தடியால், உன் கையில் இருக்கிற கட்டையால், அந்த பிரம்பால் அதை அடியும் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா கட்டளையிட்டான். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த ஒற்றை பிரம்பால் அடித்தார்கள். அடித்த பிறகுதான் நைல் நதி வழிவிட்டது. இது அவசியமா, தேவையா? முஃபஸ்ஸிரீன்கள் எழுதுகிறார்கள்,
நைல் நதி மூசாவுக்கு வழிவிட வேண்டும் என்பது இறைக்கட்டளை. முதல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நைல் நதிக்கு கட்டளை இட்டுட்டான். மூசா வருவார், மூசா தன்னுடைய படையோடு வருவார், அவருக்கு நீ வழிவிட்டாக வேண்டும் என்பது கட்டளை. மூசாவுக்கு நைல் நதி வழிவிடும். ஆனால் அது சும்மா நடக்கக்கூடாது, நம்முடைய முயற்சியோடு இருக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு தடி புரட்சி செய்ய சொல்கிறார். ஒரு தடியால் அடியும் என்கிறார். ஒரு கம்பால் அடித்த பிறகுதான் அது விடுகிறது. சரி, எங்கெல்லாம் மூசா தடியால் அடித்தாரோ அங்கெல்லாம் பலன் கிடைக்குமா அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த தடிக்கல்ல பிரச்சனை. இந்த ஒற்றை தடியினுடைய மகத்துவம் அல்லாது, மரியாதை அல்லாது, இறைவனின் வார்த்தைக்குண்டான மரியாதை அது. இந்த பெரும்பால் அடித்ததால் வழி கிடைத்தது. எங்கடித்தாலும் வழி கிடைக்குமா? கிடைக்காது. அல்லாஹ் எங்கே அடிக்க சொல்கிறானோ அங்கு அடித்தால் தான் வழி கிடைக்கும். சில சமயம் அதே பெரும்பால் அதே நதியில் அடிக்கிற போது அதனால் எந்த பலனும் கிடைக்காமல் போகும். ஏனென்றால் அது இறைக்கட்டளை அல்ல. எனவே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாமை இப்படி நீங்கள் அடிக்க வேண்டும் என்று சொன்னது நம்முடைய முயற்சி இருக்க வேண்டும். அந்த முயற்சியை திருவினையாக்கி தருவது அல்லாஹ்வுடைய கையில் உருவது. وكذلك مكنا ليوسف في الارض يتبوأ منها حيث يشاء نصيب برحمتنا من نشاء ولا نضيع اجر المحسنين. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு கண்டெடுக்கப்பட்ட ஒரு குழந்தையாக வந்து அவர் மீது மிக மோசமான பழி சுமத்தப்பட்டு அந்த பழிக்காக வேண்டியே பல ஆண்டு காலங்கள் சிறையில் வாடிய யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஆட்சியை தருகிறார், அதிகாரத்தை தருகிறார். தந்த பிறகு அல்லாஹ் சொல்கிற வார்த்தை நுஸீபு பி ரஹ்மத்தினா, நம்முடைய ரஹ்மத், நம்முடைய அருள் அவருக்கு கிடைத்தது. மன்னஷா, நாம் யாருக்கு விரும்புகிறோமோ அவர்களுக்கு தருவோம். வலா நுதீஉ அஜ்ரல் முஹ்ஸினீன், நிச்சயமாக நல்லவர்களின் கூலியை நாம் வீணாக்க மாட்டோம். நம்ம என்ன கஷ்டப்படுறோமோ, என்ன சிரமப்பட்டோமோ, அந்த சிரமத்துக்குண்டான, அந்த கஷ்டத்துக்குண்டான பிரதிபலிப்பை நாம் அடைந்தே தீர்வோம். அந்த கூலியை அல்லாஹ் வீணாக்க மாட்டான். வலா நுதீஉ அஜ்ரல் முஹ்ஸினீன், நாம் வெயில்ல நின்றமே, நாம கஷ்டப்பட்டமே, நாம நினைச்சது நடக்கலையே என்கிற அங்கலாய்ப்புகள் தேவையில்லை. நம் முயற்சி, நம்முடைய வேலை முயற்சி. முயற்சி நம்புறத்தில் இருந்து இருக்க வேண்டும். அதை பரிபூரணப்படுத்தி தருவது அல்லாஹ்வுடைய கைவசம் இருக்கக்கூடிய செயல். அவன் நினைத்தால் செய்வான், இல்லையானால் இல்லை. நமது வேலை முயற்சிப்பது. நாம பைக்ல உட்காரணும், சாவி போடணும், ஆக்சிலேட்டர் கொடுக்கணும், இதெல்லாம் நம்ம வேலை. இவ்வளவு செஞ்சா பைக்கை ஓட வைக்கிறது அல்லாஹ்வுடைய வேலை. பெட்ரோல் இருக்கும், எல்லாம் இருக்கும், ஆனா சில டைம் வண்டி ஓடாது, நடுவுல காலவாரி விட்டுரும், என்ன வேணாலும் நடக்கும். அதுக்காக இதெல்லாம் இருந்தா ஓடித்தான் ஆகணுமா? நடக்காது. கத்தி கூர்மையாக இருந்தது. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அறுக்கும் திறன் இல்லை. தீக்க எரிக்கக்கூடிய பவர் இருந்தது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அதால் எரிக்க முடியவில்லை. அதனால் அப்படி இருப்பதெல்லாம் இப்படி நடக்கும் என்பதல்ல, நடப்பதெல்லாம் அல்லாஹ்வின் நியதிப்படி, அல்லாஹ்வுடைய நடைமுறைப்படியே நடக்கிறது. கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வருகிறார்கள். மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து வந்த பிறகு 8 ஆண்டுகளில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை கைப்பற்றி இஸ்லாமிய ஆட்சி அதிகாரத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வருகிறார்கள். ஒட்டகை மேய்ப்பதற்கு கூட தகுதி இல்லாதவன் என்று அதற்கு உமர் ரலியல்லாஹு தன்னுடைய தகப்பனார் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை திட்டத்தான் செய்தார்கள். ஒட்டகம் மேய்க்க கூட தகுதி இல்லாத உமர் தான் அல்லாஹ்வுடைய கிருபையில் பெரும் அரசாட்சி செய்யக்கூடிய பவரை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா கொடுத்தான். பெரும் வியாபாரியாக இருந்தவர் தான் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். எனவே அவர் வியாபாரி, அவர் இதற்கு தகுதி இல்லாதவர் என்று முடிவு செய்யல. பெரும் வியாபாரியை தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஆட்சி அதிகாரத்தை கொடுத்து அழகு பார்த்தார். அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில், வாழ்நாளில் ஜக்காத்துக்கு தகுதி படைத்தவராக இருந்ததே இல்லை என்கிறது வரலாறு. ஜக்காத்து கொடுக்கிறதுக்கு கூட தகுதி இல்லாதவர். அப்படின்னா நம்ம கணக்குப்படி 40,000 ரூபாய் 50,000 ரூபாய் ஒரு வருஷம் சேமிப்பில் இல்லாதவர் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா.
தொழிலாளியாக இருந்தவர், வேலை செய்து பிழைத்தவர், பெரும் பணக்காரர், வசதி வாய்ப்புகள் சுத்தமாக அவருக்கு கிடையாது. ஆனால் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா முடிவு செய்தார், ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு கொடுத்து அழகு பார்த்தார். சுலைமான் இப்னு அப்துல் மலிக் அவர்களுடைய மரண தருவாயில் அடுத்த ஆட்சி யாருக்கு என்று அடுத்த ஆட்சியை முடிவை அறிவிக்கப்படுகிறது. அவருடைய மகன் வலீத் இருக்கிறார், அவருக்கு தான் தரப்பட வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அவரும் எதிர்பார்த்து காத்திருக்கிறார். ஆனால் சுலைமான் இப்னு அப்துல் மலிக் அவர்கள் உமர் இப்னு அப்துல் அசீஸ் அவர்களை இரண்டாம் உமர் என்று வரலாறு போற்றுகிறார். சரியான ஆட்சி வேண்டுமென்றால் உமருடைய ஆட்சி வேண்டும் என்பார்களே, அதில் இரண்டாம் உமர் என்று போற்றப்படுகிற உமர் இப்னு அப்துல் அசீஸ் அவர்களுடைய பெயர் வாசிக்கப்படுகிறது. அந்த பெயர் அறிவிப்பு செய்யப்படும் போது அவர் பள்ளிவாசலில் தொழுது கொண்டிருக்கிறார். எதிர்பார்ப்பு கூட கிடையாது உமர் இப்னு அப்துல் அசீஸ் அவர்களுக்கு, எனக்குத்தான் இந்த அதிகாரம் கிடைக்க போகிறது என்கிற எதிர்பார்ப்பு கூட கிடையாது. பள்ளிவாசலில் தொழுது கொண்டிருக்கிற ஒரு நபருக்கு உங்களுக்குத்தான் அரசாட்சி என்று அறிவிப்பு செய்யப்பட்ட செய்தி கிடைக்கிறது. உமர் இப்னு அப்துல் அசீஸ் அவர்கள் சொன்னார்கள், நான் இருக்கிற இந்த சின்ன வீடு எனக்கு போதாதா, நான் இருக்கிற இந்த சின்ன செயல் எனக்கு போதாதா, இவ்வளவு பெரிய சுமை என் மீதா என்று ஏங்கினார். அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா அவனாக கொடுத்த அந்த காரியத்தில் உமர் இப்னு அப்துல் அசீஸ் அவர்களுக்கு மிகப்பெரிய உதவி செய்தான். எனவே உமர் இப்னு அப்துல் அசீஸ் அவர்கள் இரண்டாம் உமர் என்று பெயர் பெறும் அளவுக்கு ஆட்சி அதிகாரத்தில் சிறந்து விளங்கினார்கள். இந்த உலகத்தில் ஒவ்வொன்றும் அப்படித்தான். நாம் நினைத்ததெல்லாம் நடக்க வேண்டும் என்று நினைக்க கூடாது. நம்முடைய வேலை முயற்சியாக இருக்க வேண்டும். எவன் வந்தா நமக்கு என்ன, யார் என்ன செஞ்சா நமக்கு என்ன என்று நினைக்க கூடாது. நாம கடை வைக்கணும், நாம பூட்டை திறக்கணும், நாம காலையில கடைக்கு போகணும், நாம வியாபாரம் பண்ணணும், நாம பர்ச்சேஸ் பண்ணணும், எல்லாம் நம்முடைய கடமை, நாம செய்ய வேண்டியவை. இவ்வளவும் செய்த பிறகு அதை லாபமாக்கி தருவதோ அல்லது அதில் சில நஷ்டங்கள் ஏற்படுவதோ அல்லாஹ்வுடைய நாட்டம், அல்லாஹ்வுடைய விதி. நான் கடை வச்சுட்டேன், நான் இவ்வளவு பெரிய முதலீடு போட்டுட்டேன், நான் இவ்வளவு சிரமப்பட்டுட்டேன், நான் இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டேன், எனவே எனக்கு லாபம் வந்துதான் ஆக வேண்டும் அப்படின்னு கேட்க முடியுமா? யாராவது யார்கிட்ட கேட்க? அது அல்லாஹ்வுடைய நாட்டம். அல்லாஹ்வுடைய நாட்டம் அது நடந்தே தீரும். அது எப்படி அவன் விரும்புகிறானோ அதன்படி நடக்கும். ஆனால் நம்முடைய முயற்சிகள் இருக்க வேண்டும். எனவேதான் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய முயற்சி முடிந்த பிறகு இறைவனிடத்தில் கையேந்துகிறார்கள். அல்லாஹும்ம லக்கல் ஹம்து வ இலைக்கல் முஸ்தகா. நம்முடைய முயற்சியை நாம் முடித்து விட்ட பிறகு அல்லாஹ்விடத்தில் இப்படி கையேந்த வேண்டும். அல்லாஹும்ம லக்கல் ஹம்து, யா அல்லாஹ் உனக்கே எல்லா புகழும். வ இலைக்கல் முஸ்தகா, உன்னிடத்தில் தான் எங்களுடைய சிரமங்களை கஷ்டங்களை சொல்லக்கூடியது, முறையிடக்கூடியது உன் பக்கம்தான். நாங்கள் எல்லோரும் உன்னிடத்தில் தான் முறையிடுகிறோம், எங்களுடைய பிரச்சனையை சொல்றோம். இலைக்கல் முஸ்தகாஸ், உதவி தேடக்கூடியவர்கள் உன் பக்கம்தான். யா அல்லாஹ் உன்னிடத்தில் தான் உதவி கேட்க முடியும். அன்தல் முஸ்தஆன், நீதான் உதவி கேட்கப்படுவதற்கு தகுதியானவன். யார்கிட்ட என்ன கேட்டாலும் வெளியில ஒண்ணு சொல்லிட்டு உள்ள ஒண்ணு செஞ்சுட்டு போயிடுவான், யாரையும் நம்ப முடியாது. ஒயிலைக்கல் முஸ்தான், யா அல்லாஹ் நீதான் உதவி கேட்க தகுதியானவன், நீ உதவி கேட்கப்பட்டால் நீ உதவி செய்வ. வலா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியில் அதீம். நன்மைகளை செய்வதற்குண்டான தகுதியோ தீமையிலிருந்து பாதுகாக்கும் நிலையோ யா அல்லாஹ் உன்னை தவிர யாராலும் முடியாது. நான் நல்லது செய்ததா இருந்தாலும் உன்னுடைய உதவி எனக்கு தேவை, நான் தீயதிலிருந்து தவிர்த்து வாழ்வதாக இருந்தாலும் அதற்கும் உன்னுடைய உதவி தேவை. எனவே என் முயற்சி முடிந்தது, அதை நலவாக்கி தருவது, அதை நல்லதாக்கி தருவது உன் வசம் இருக்கிறது என்று மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நைல் நதியிலே தடியை அடித்த பிறகு, ஒற்றை கம்பால் புரட்சி செய்த பிறகு அல்லாஹ்விடத்தில் கையேந்தி கேட்ட வார்த்தை அல்லாஹும்ம லக்கல் ஹம்து வ இலைக்கல் முஸ்தகா வ இலைக்கல் முஸ்தகாஸ் வ அன்தல் முஸ்தஆன் வலா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியில் அதீம். நாமும் அந்த அல்லாஹ்விடத்தில் கையேந்துவோம், நம்முடைய முயற்சிகளை செய்வோம். நம்முடைய முயற்சிக்கு பிறகு மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்ட அதே துஆவை அல்லாஹ்விடத்தில் நாமும் கேட்போம். அதை நலவாக்கி தருவது, நம்முடைய எண்ணங்களை பரிபூர்ணமாக்கி தருவது, நமக்கு சாதகமான நிலைகளை உருவாக்கி தருவது
அனைத்தும் அவன் கைவசம் இருக்கிறது. முடிவு எதுவானாலும் முயற்சிகள் நமதாகட்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமூகத்தையும் உலக அளவில் தலை நிமிர்ந்து வாழச் செய்வானாக. நம்முடைய ஹலாலான ஹாஜத்துகளை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நிறைவேற்றி தருவானாக. நாம் படுகிற சிரமங்களுக்கு அல்லாஹ் சந்தோஷத்தை, நிம்மதியை தந்தல் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.